எம்ஜிஆர் ஒரு சட்டம் கொண்டு வரணும்னு நினைச்சாருன்னா, அந்த எம்எல்ஏ பொறுப்புல இருந்து காலி பண்றதுக்கான அதிகாரம் மக்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். இதுக்கு 5 வருடம் வரை காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்ல. அவன் 5 வருஷத்துக்குள்ள நல்லா சம்பாதிச்சு போயிடுவான். ஒரு நாள் என்ன ஆகுது, காரு கிட்ட ஏதோ அசைவு தெரியுதுன்னு அப்படி கிட்ட வந்து 2 பேரும் பார்த்தா, ஒரு 2 ஆளு காரு இந்த வீல் கிட்ட உட்கார்ந்துருக்காங்க. எம்ஜிஆர் டிவி யூடியூப் நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். இந்த நேற்று இன்று நாளை வந்து ரொம்ப சிறப்பாக பேசப்பட்டது. ஏன்னா அதுல வந்து அவர் நேரடியாக தன்னுடைய அரசியலை பற்றிய தகவல்களை அதில் புகுத்தியிருப்பார். அந்த பாட்டு வாலிட்ட சொல்லி இன்னென்ன சம்பவங்களை வைத்து எழுதுங்கன்னு சொல்லியிருப்பார். அதுக்கு முன்னாடி என்ன செய்தாரு, எங்கள் தங்கத்துக்கு வாலி பாட்டு எழுதும் போது கலைஞருக்காக ஒரு ஸ்டான்ஸா வைங்க, அண்ணாவுக்காக ஒரு ஸ்டான்ஸா வைங்கன்னு சொல்லி, அந்த ஓடும் ரயிலை இடைமறித்து அதன் பாதையில் தனது தலை வைத்து உயிரையும் துரும்பாய் தான் மதித்து தமிழ் பெயரை காத்த கூட்டம் இது அப்படின்னு ஒரு ஸ்டான்ஸா அதுல எழுதியிருப்பாங்க. அந்த மாதிரி அண்ணாவுக்கு சந்தன பெட்டியில் உறங்குகிறார் அண்ணா, சரித்திர புகழுடன் விளங்குகிறார், எதையும் தாங்கும் இதயம் கொண்டு அண்ணா எங்களை வாழ்ந்திட சொன்னதுண்டுன்னு எங்கள் தங்க. அதே மாதிரி எம்ஜிஆர் வந்து இப்போ நேற்று இன்று நாளை ஷூட் பண்ணும் போது வாலியை போட்டுட்டு திமுக செய்த சில ஊழல்களை எல்லாம் சொல்லி எழுத சொல்ற. அதுலதான் ஊருக்கெல்லாம் வெளிச்சம் போட கொடுத்த பணத்திலே தாங்கள் வெளிச்சம் போட்டு வாழ்ந்து விட்டார் நகர சபையிலே, மக்கள் நலம் மக்கள் நலம் என்றே சொல்லுவார், தன் மக்கள் நலம் ஒன்றேதான் மனதில் கொள்ளுவார். அந்த மாதிரி அது இப்படி எல்லாம் வந்து அவர் சொல்லி எழுதுனது மட்டும் இல்லாம அந்த பாட்டு அதே மாதிரி அந்த பாட்டு முடியும் போது அந்த தேர்தல் வந்தா ஒரு விமோச்சனம் பிறக்கும் அப்படின்ட்டு, மக்களுக்கெல்லாம் ஒரு நன்மை கிடைக்கும் அப்படின்னு. எப்படி காங்கிரஸ் பீரியட்ல வந்து எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலேன்னு எம்ஜிஆர் அந்த முதல் பாட்டு அவருடைய தத்துவ பாட்டு பாடவும் மக்களுக்குள்ள வந்து அதுவே ஒரு பிரச்சாரமாக பதிந்து இந்த காங்கிரஸ் ஆட்சியை வந்து மாற்றணும் அப்படின்னு நினைச்சாங்களோ, அதே மாதிரி இப்ப வந்து திமுக ஆட்சியை மாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தை கொண்டு வந்தது இந்த பாட்டு. அந்த பாட்டுல வந்து இன்னும் அதுல என்னென்ன அந்த படத்துல காமிச்சிருந்தாங்கன்னா, இப்ப அதுக்கு முன்னாடி எல்லாம் எம்ஜிஆர் வந்து தன்னுடைய பெயர் வந்து முத்து மாணிக்கம் அப்படி எளிமையான சின்ன பெயரா தான் வைப்பாரு. அதுக்கு பிறகு வந்து அந்த திமுகவுடைய கொள்கைகளை வலியுறுத்தும் விதமாக கருப்பு சட்டை போடுவாரு, கருப்பு சட்டைக்காரு. அந்த கருப்பு சட்டை கட்சினே அந்த கட்சிக்கு பேரு. சிவப்பு சட்டை போட்டா கம்யூனிஸ்ட், கருப்பு சட்டை போட்டா திமுகன்னு அந்த கட்சிக்கு பேரே அதுதான். அப்படி எல்லாம் இருக்கும்போது இந்த படத்துல நேற்று இன்று நாளையில மக்கள் கிட்ட அந்த அதிமுக கட்சியை கொண்டு போறதுக்காக குடிசையில கொடி பறக்கும். அந்த சேரிய வந்து சுத்தம் படுத்துற மாதிரி பகல்ல வந்து ஒரு நடிகனாக நாடக நடிகனாக இருந்துகிட்டு, கிட்டத்தட்ட இவர் லைஃப் மாதிரியே வச்சுக்கோங்களேன், நாடக நடிகனாக இருந்துட்டு இரவு வந்து தொகுதி அந்த சேரிய வந்து சுத்தம் படுத்துறது. அப்ப அந்த சுத்தப்படுத்துதல் தூய்மையாக்குதல்ன்றது எவ்வளவு ஒரு தொண்டுள்ளம் உள்ளவங்க செய்யறது அப்படின்றத காட்டுறதுக்காக ஒரு கான்ட்ரவர்சி, ஒரு முரண்பாடா முதல்ல என்ன காட்டுவாங்க, ஒரு சினிமா நடிகை வந்து வெள்ளி கைப்பிடி போட்ட விளக்குமாற வச்சு அப்படி கூட்டுற மாதிரி அதை ஒரு போட்டோ எடுத்து அதை பிரகடனப்படுத்தி அந்த மாதிரி இதெல்லாம் ஷோவுக்கு செய்யறது. அப்படி செய்யக்கூடாது. உண்மைக்குமே நம்ம செய்யணும்னா வந்து அது நல்லா கூட்டி குப்பையெல்லாம் அள்ளி போடணும், அப்படி சுத்தப்படுத்தணும்ன்ற ஒரு அக்கறையோட. அது கொஞ்சம் இன்டைரக்டா என்னன்னா, இந்த நாட்டை பிடிச்சிருக்கிற பீடை, இந்த நாட்டை பிடிச்சிருக்கிற இந்த ஊழல் லஞ்சம் இது எல்லாத்தையும் நான் தூய்மைப்படுத்த போகிறேன் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு கூடிய காட்சி தான் அது. இந்த மாதிரி எல்லாம் செய்யும் போது அந்த சேரியில இருக்கிற வீடுகள்ல வந்து அதிமுக கொடி பறக்கும். அப்ப உடனே என்ன பண்ணுவாங்க, படம் பாக்குறவங்களும் தங்கள் வீட்டுல வந்து அதிமுக கொடிய தைரியமா ஏத்துவாங்க. அடிதடி உண்டு. அந்த ஆளுங்கட்சியினுடைய தொண்டர்கள் திமுக தொண்டர்கள் வந்து அடிக்கிறதோ அல்லது போலீஸ்காரங்க அவங்களுக்கு திமுக தொண்டர்களுக்கு சப்போர்ட் பண்றதோ அதெல்லாம் இருக்கும். ஆனாலும் துணிச்சலாக கொடியை ஏற்றினார்கள். நான் ஒரு அதிமுக என்று சொல்வதை மிகுந்த பெருமையோடு சொல்லிக் கொண்டார். இன்னொன்னு அதுல என்ன காட்டியிருப்பாருன்னா, அந்த படத்துல அந்த திண்டுக்கல்ல மாயத்தேவர் பெற்ற வெற்றிய ஒரு போஸ்டர் மாதிரி எழுதி அந்த சேரியில வச்சிருப்பாங்க. இதெல்லாம் வந்து நம்ம ஒரு முன்மாடலா ஒரு முன்மாதிரியா காட்டுறது. அடுத்து என்ன பண்ணுவாங்க, சேரி மக்கள் எல்லாரும் அதிமுகவினுடைய அன்றாட நடவடிக்கைகளை ஒரு போஸ்டர் அந்த அப்ப ஒரு ப்ளூ இங்க்ல எழுதுவாங்க, ஒரு வெள்ளை பேப்பரை ஒட்டி தட்டியில
அந்த மூங்கி தட்டின்னு ஒண்ணு சொல்லுவோம், அதுல வந்து வெள்ளை பேப்பரை ஒட்டி அதுக்கு மேல ஒரு ப்ளூ இங்க்ல எழுதுவாங்க. அது ரொம்ப சிம்பிள். கம்யூனிஸ்ட்காரங்களாம் ரெட்ல எழுதுவாங்க, சிவப்பு மையத்தொட்டு எழுதுவாங்க, மற்ற ஆட்கள் ப்ளூ மையத்தொட்டு எழுதுவாங்க. ஆக அந்த மாதிரி வந்து சேரிக்கு சேரி அதிமுகவுடைய நடவடிக்கைகளை வந்து மக்களுக்கு அறிய செய்தல், மக்களை வந்து டே டு டே பார்ட்டிசிபேஷனுக்கு தயார் பண்றது. இது நம்ம கட்சி, இது அன்றாட நம்ம வந்து அந்த கட்சியினுடைய நடவடிக்கைகளை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்ற மாதிரி மக்களை வந்து அவர் தன்னோடு சேர்த்து சிந்தனை அடிப்படையிலேயே டிராவல் பண்ண கூட்டிட்டு போறாரு. உங்களுடைய பொறுப்பு ஓட்டு போடுறது மட்டும்தான், 5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஓட்டு போட்டா போதும் அப்படின்னு இல்லாம, நம்ம ஆளக்கூடிய கட்சி எது அல்லது நம்ம ஆள்கின்ற கட்சி எது, அதனுடைய நடவடிக்கைகள் என்ன, இது வந்து மக்களாட்சி நடக்கிற காலம், நம்ம தான் அதுக்கு முழு பொறுப்பு அப்படின்ற ஒரு இதை அவர் கொண்டு வந்தார். இது ஏன் நான் திரும்ப திரும்ப அழுத்தி சொல்றேன்னா, அவர் வந்து ஒரு பைலாஸ் போட்டு கொண்டு வரும்போது அவங்க என்ன, எம்ஜிஆர் ஒரு சட்டம் கொண்டு வரணும்னு நினைச்சாருன்னா, எப்ப மக்களுக்கு வந்து எம்எல்ஏ மேல நம்பிக்கை இல்லையோ, நாம் தேர்ந்தெடுத்தவர்கள் வந்து ஊழல் பண்றாங்க, லஞ்சம் வாங்குறாங்க, இவங்க மேல நம்பிக்கை இல்லைன்னா உடனே அவங்கள வந்து அந்த எம்எல்ஏ பொறுப்புல இருந்து காலி பண்றதுக்கான அதிகாரம் மக்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். இதுக்கு 5 வருடம் வரை காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்ல. அவன் 5 வருஷத்துக்குள்ள நல்லா சம்பாதிச்சுட்டு போயிடுவான், அதுக்கு பிறகு திரும்ப சீட் கிடைக்காட்டினா கூட அந்த ஆள் கவலைப்படாது. அப்படின்ற நிலைமை இல்லாம உடனுக்குடனே மக்கள் வந்து தன்னுடைய தீர்ப்பை வழங்குவதற்கான வாய்ப்பை வழங்கணும் அவங்களுக்குன்றத எம்ஜிஆர் வந்து கொண்டு வரணும்னு நினைச்சு ட்ரை பண்ணாரு. ஆனா அதெல்லாம் நடக்கல. அதுதான் எல்லாரையும் போய் உங்க தொகுதி எம்எல்ஏ கிட்ட நீங்க என்னென்ன ஊழல் பண்ணிருக்கீங்க, நீங்க உங்க மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, நீங்க பதவி விலகுங்க அப்படின்னு அவர் எல்லாரையும் போய் பார்த்து மனு கொடுக்க சொன்னது. நம்பிக்கை இல்லை அப்படின்னா நீங்க பதவி விலகிடணும், நாங்க தானே உங்களை தேர்ந்தெடுத்தோம், இப்ப எங்களுக்கே உங்க மேல நம்பிக்கை இல்லை, நீங்க செய்யறதெல்லாம் அடாவடித்தனமா தெரியுது, இறங்குங்க அப்படின்னு சொல்லக்கூடிய உரிமை மக்களுக்கு இருக்கணும், ஓட்டு போட்ட மக்களுக்கு இருக்கணும்னு நினைச்சாரு. அந்த மாதிரி அந்த மக்களை வந்து அன்றாட அரசியல் நடவடிக்கைகளுக்கு பழக்கப்படுத்துகின்ற வகையில சேரியிலையும் சரி குடிசையிலையும் படிச்சவங்க படிக்காதவங்க எல்லார் மத்தியிலையும் இந்த மாதிரி இந்த தட்டி கலாச்சாரம், அதுக்கு முன்னாடி அது வந்து கம்யூனிஸ்ட் செய்தது, கம்யூனிஸ்ட்ல இருந்து தானே இவங்க களப்பயிற்சி எடுத்தாங்கன்னு நம்ம படிச்சோம் இல்லையா, அந்த மாதிரி இவங்க வந்து அந்த அன்றாட நடவடிக்கைகளை தட்டி வைக்கிற பழக்கத்தை எம்ஜிஆர் இந்த நேற்று இன்று நாளை படத்தில் காண்பித்தார். இதற்கடுத்து அவர் என்ன செய்தார்னா, தன்னுடைய பழைய ஆட்கள் இருப்பாங்க, எம்ஜிஆருடைய அண்ணன், அவரெல்லாம் கொஞ்ச நாளுக்கு பிறகு நடிக்கிறத விட்டுட்டாரு. எம்ஜிஆர் டாப் ஸ்டார் ஆன பிறகு அவர் நடிக்கிறதுல இவருக்கு கொஞ்சம் மேனேஜர் மாதிரி இருந்தாரு. அப்புறம் அவரையும் விட்டுட்டு ஆரம்பி வந்த பிறகு எம்ஜிஆருடைய அண்ணனும் அந்த பொறுப்பெல்லாம் ஏத்துக்கிறது இல்லை அவரு. அப்புறம் PS வீரப்பா, அடைந்தால் மகாதேவி இல்லையேல் மரண தேவின்னு சொல்லுவாரு அந்த வீரப்பா, அந்த மாதிரி ஆனந்தன், அப்புறம் அவரோட மந்திரி குமாரியில முதலாக கதாநாயகியாக நடித்த பெண் ஜி சவுந்தலா, இந்த மாதிரி பழைய ஆட்களை எல்லாம் கூப்பிடுறாரு. அவங்க எல்லாம் இவருக்கு விசுவாசமா இருப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கையில அவங்களெல்லாம் கூப்பிட்டு அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணி அவங்கள சினிமாவுல வாய்ப்பு கொடுத்து, இப்போ இந்த நேற்று இன்று நாளையில பார்த்தா எம்ஜிஆரோட அண்ணன் தான் எம்ஜிஆருக்கு அப்பா, இதே வினையில எம்ஜிஆர் அண்ணன் தான் எம்ஜிஆருக்கு அப்பா. இந்த மாதிரி பழைய ஆட்களை கொண்டு வந்து அவர் தன்னோட சேர்த்து வச்சுக்கிறாரு. ஒரு நம்பகத்தன்மை மிக்க ஆட்கள் நம்மை சுற்றி இருக்க வேண்டும் என்ற நம்பிக்கையில், என்ற எதிர்பார்ப்பில் இந்த பழைய ஆட்களை எல்லாம் கூட்டியாந்து வச்சுக்கிறார். இப்ப எம்ஜிஆருடைய அண்ணனும் ஒரு சில கூட்டங்களுக்கு எல்லாம் ஆரம்பத்துல வந்தார். என்ன, அவர் வந்து ஒரு உரிமையில எம்ஜிஆரை வந்து அவன் இவன் பேச, இங்க ரசிகர்கள் அந்த தொண்டர்கள்லாம் ரொம்ப கொந்தளிக்க, அண்ணே என்னன்னே அவர் வந்து அண்ணன் என்ன அவன் இவன் பேசுறாரு, எங்களுக்கு தாங்கள் அண்ணே அது முடியாதுனே அப்படின்ட்டான். அவங்க அண்ணன் அப்புறம் அவரை வந்து அவர் இவர்னா பேசுவாங்க. இப்ப வந்து குழந்தைய கூட அவர் இவர்னு பேசுறாங்க, அது ஏன்னே தெரியல. அப்புறம் அதுக்கு தமிழ்ல அவன் அவர்னு இருக்குது. நம்ம தமிழ் இலக்கணத்துல வந்து 2 வார்த்தைகள் இருக்குல்ல. இதுவும் நல்லா பாத்தீங்கன்னா சங்க இலக்கிய பாடல்கள், சங்க இலக்கிய பாடல்கள் வந்து செவ்வியல் மொழி அந்தஸ்துக்கான பாடல்கள். அதுல வந்து அவனை அவர் பாடியதுன்னா அவர்னா புலவர், அவன்னா மன்னன். அப்ப மன்னன்னா இன் விகுதி போட்டா போதும், புலவர்னா இர் விகுதி போடணும்னு இருக்கு. இப்ப வயதுல மூத்தவங்க அறிஞர் சான்றோர்னா அவர், இளையவங்கன்னா அவன். இப்ப நம்ம குழந்தைய போய் அவர் இவர்ன்னு சொன்னா அதுல அர்த்தமே இல்லை. சரி, அது போகணும். இப்போ அந்த அண்ணன் வந்து அவர் இவர்னு எம்ஜிஆரை சொல்லலன்றது ரசிகர்களுக்கு ரொம்ப வருத்தம். சரி விடுங்கப்பா அப்படின்ட்டு அவர் பாட்டுக்கு இருந்தார்.
அப்போ எம்ஜிஆர் அந்த நம்பிக்கையான ஆட்களை எல்லாம் கூப்பிட்டு தன்னுடைய படத்திலையும் நடிக்க வைக்கிறாரு, தன் கூடவும் வச்சுக்கிறாரு. இந்த நேற்று இன்று நாளை மாதிரியே இன்னொரு சிறப்பம்சம் உள்ள படம் எதுனா உழைக்கும் கரங்கள். இந்த உழைக்கும் கரங்கள்ல ரங்கே வந்துட்டான், ரங்கே வர்றான் அப்படின்ன உடனே அந்த செருப்பு சத்தம் கேட்ட உடனே ஒரு அலர்ட் ஆவாங்க, கெட்டவங்க எல்லாம் பயப்படுவாங்க. இதெல்லாம் அதிமுக ஆட்சிக்கு வரப்போகுது, ஒழுங்கா இருந்துக்க, திருந்தீரு, இல்லைன்னா சட்டத்தின் கைகளில் ஒப்படைக்கப்படுவாய் அப்படின்ற ஒரு முன்னெச்சரிக்கையை கொடுக்கின்ற விதமாக அந்த கேரக்டரே எப்படின்னா ரங்கன் செருப்பு சத்தம் கேட்டாலே கெட்டவன் எல்லாம் பயப்படுற மாதிரி காட்டியிருக்கு. இதெல்லாம் ரொம்ப சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் தான், இருந்தாலுமே மக்கள் மனசுல ஆழமாக பதியும். இந்த படத்துல இன்னொன்னு என்ன உழைக்கும் கரங்கள்ல அந்த காட்டியிருந்தாங்கன்னா, எம்ஜிஆர் சிவபெருமானாக ருத்ரதாண்டவம் ஆடுறார். இப்போ எம்ஜிஆர் திமுகவுல இருந்த வரைக்கும் கோயிலுக்கு போறதில்ல, அந்த மாதிரி ஒரு பழக்க வழக்கங்கள்லாம் இருந்தது. திமுகவினர் பொதுவா கோயிலுக்கு போக மாட்டாங்க, வீட்டுல யாராவது போனா ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. ஆனா அந்த காலத்துல திமுக குடும்பங்களே கோயிலுக்கு போவாங்க. கோயிலுக்கு போகாதுன்னா தெய்வ நம்பிக்கை இல்லாம இல்ல, இந்த மூட நம்பிக்கைகளுக்கு நம்ம முட்டு கொடுக்க கூடாது என்ற ஒரு கருத்துலதான் பெரும்பாலும் திமுகவினர் கோயிலுக்கு போக மாட்டாங்க, நெத்தில விபூதி எல்லாம் பூச மாட்டாங்க, அந்த மாதிரி இருப்பாங்க. நல்லவனா வாழ்ந்தா போதும் தானே, பக்தனா இருந்து எல்லா அட்டூழியம் பண்றதுக்கு நல்லவனா இருந்துட்டு போறது அதுதானே வாழ்க்கையினுடைய ஒரு நெறிமுறை குறிக்கோள். இந்த மாதிரி சாமி கும்பிடாதவங்க எல்லாம் பொல்லாதவங்க கிடையாது, சாமி கும்பிடாதவங்களும் நேர்மையாக வாழ, மனசாட்சிக்கு பயந்து, நம்ம கடவுளுக்கு பயந்து வாழணும்னு சொல்றோம், அதை மனசாட்சிக்கு பயந்து வாழக்கூடியவர்கள் இருந்தா அதுதான் சிறப்பான வாழ்க்கை. அப்போ இவர் படத்துக்கு போற மாதிரி இந்த கோயிலுக்கு போற மாதிரி எல்லாம் காட்ட மாட்டாங்க. ஆனா தனிப்பிறவியில மட்டும் தேவர் ரொம்ப கம்பல் பண்ணி, முருகா முருகன் தான் அவர் எல்லாரையும் கூப்பிடுவாரு, முருகா நீ கண்டிப்பா முருகன் வேஷம் போட்டே ஆகணும், நான் உன்னை முருகன் கோலத்துல பார்க்கணும்னு சொல்லி அவரை முருகனாக்கி, இந்த அம்மா ஜெயலலிதாவையே வள்ளியாகவும் தெய்வானையாகவும் 2 ரோலும் அவங்களே பண்ணிடுவாங்க. அவங்க ஒரு படத்துல நின்னாங்கன்னா எல்லாமே நான் தான். அந்த அடிமை பெண்ல செய்தாங்கல்ல பவளவல்லியும் நான் தான், ஜீவாவும் நான் தான், அவங்களே வள்ளியும் தெய்வானையுமா பண்ணியிருப்பாங்க. எம்ஜிஆருக்கு அந்த தனிப்பிறவியில எம்ஜிஆர் கையில ஒரு வேல் இருக்கு, அந்த வேல் மட்டும் 50 கிலோ எடையில செய்து கொடுத்தாராம் தேவர். 50 கிலோ எடையில் செய்யப்பட்ட ஒரு புது வேல் எம்ஜிஆர் கையில வச்சிருக்காரு. அப்ப முருகன் வேஷம் போடணும் முருகா அப்படின்ட்டாரு. அதுக்கு பிறகு எம்ஜிஆர் அந்த மாதிரி இதெல்லாம் எடுத்தது கிடையாது. ஏன்னா அவர் அந்த கட்சி கொள்கைக்கு மீறி நடக்கக்கூடாது. திருப்பதிக்கு போனதுனாலதானே சிவாஜி கணேசனை கட்சியை விட்டு வெளியேற்றினாங்க அந்த நேரம். அதனால வேண்டாம், நமக்கு எதுக்கு இந்த வம்பு, ஒரு கட்சியில இருந்தோம்னா அந்த கட்சி கொள்கைகளுக்கு விசுவாசமா உண்மையா இருக்கணும், இந்த போலித்தனம் இந்த அதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்றது எம்ஜிஆருடைய குறிப்பு. இப்போ அந்த கட்சியை விட்டு வெளியே வந்த பிறகு எம்ஜிஆர் என்ன பண்றாருன்னா சிவனாக நடிக்கிறார். சிவபெருமான் தீயவர்களை அழிப்பது போல ஒரு காட்சி. அப்ப ருத்ரதாண்டவம் ஆடுறாரு. அதுக்கு லதா, அதுதான் லதாவுக்கு கிடைச்ச வாய்ப்பு வேற யாருக்குமே கிடைக்கும். அதிமுக வளர்ச்சியில லதா ரொம்ப அருமையாக பயன்படுத்தப்பட்டார். லதா அந்த மேளம் வாசிப்பாங்க, வாசிக்க மிருதங்கம் வாசிக்க எம்ஜிஆர் ருத்ரதாண்டவம் சிவன் வேஷத்துல ருத்ரதாண்டவம் ஆடுறதா காட்டு. அப்போ இந்துக்கள் இந்து மத நம்பிக்கை உள்ளவர்கள் இந்த கட்சிக்குள்ள வர்றதுக்கு அது ஒரு வரவேற்பு பத்திரம் வாசித்ததாக அமைந்தது. இன்னொன்னு என்ன செய்தார் எம்ஜிஆர்னா, இந்த படங்கள்ல எல்லாம் காட்டும் போது ஒரு ஐயர், இந்த குடிமி வச்ச ஐயர், நாங்க பார்ப்பனிய எதிர்ப்பாளர்கள் பார்ப்பன எதிர்ப்பாளர்கள் கிடையாது, பார்ப்பனியத்தை எதிர்க்கக்கூடிய ஒரு தன்மை இருந்தது, ஜெயலலிதா பீரியட் வரைக்கும் இருந்துச்சு. அந்த இந்து மதம்னு காட்டுறதுக்காக ஒரு அடையாளத்துக்கு அந்த பார்ப்பனர்கள், குடிமி வைத்த பார்ப்பனர்களை காட்டுறது, அது உரிமை குரல்லையும் காட்டுவாங்க. இதய கனியில அந்த பாட்டு பாடும்போது, முதல்ல பாட்டு பாடும்போது டி.எஸ். நடராஜன் அந்த கேரக்டர்ல பண்ணியிருப்பாரு. அவர் ஆடும் போது கூட அந்த குடிமி அவுந்துருச்சு அப்படின்ன உடனே முதல்ல டேக்குக்கு முன்னாடி ரிஹர்சல் பார்க்கும்போது அப்ப எம்ஜிஆர் சொன்னாரா, அந்த குடிமி அவுந்த மாதிரியே இருக்கட்டும், டேக்லயும் அப்படியே ஆடுங்க அப்படின்னாராம். அந்த மாதிரி ஒரு ஐயரு, அப்புறம் ஒரு முஸ்லிம் ஒருத்தர், அப்புறம் ஒரு கிறிஸ்தவர், அது கிறிஸ்தவர் பாதிரியாரா இருக்கலாம், அல்லது இப்ப நேற்று இன்று நாளையில கோபாலகிருஷ்ணன் ஒரு கிறிஸ்தவரா வருவாப்ல.
அந்த மாதிரி வந்து ஒரு கிறிஸ்தவர், ஒரு முஸ்லீம், ஒரு இந்து, இவங்க எல்லாரும் வர்ற மாதிரியே பாத்துக்கிட்டாரு. பின்னாடி வர்ற படங்கள் எல்லாமே பார்த்தால் சிரித்து வாழ வேண்டும்ல அந்த முஸ்லீம் பாய் வேஷம் இவரே எடுத்துக்கிட்டாரு. அப்புறம் இந்த கிறிஸ்தவராக வரக்கூடிய அந்த ரோல் வந்து இவருக்கு கொடுத்தாரு. அந்த வெந்நீராடை நிர்மலாவும் அவங்க அப்பாவாக நடிக்கக்கூடிய கோபாலகிருஷ்ணனுக்கும் நேற்று நாளையில. இந்த மாதிரி எல்லா தரப்பு மக்களும் அதிமுகவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதில் இந்த தன்னுடைய படங்களில் கதாபாத்திரங்களை உருவாக்குவதில் கண்ணும் கருத்துமாக செயல்பட்டார். இப்ப மற்ற படங்கள்லாம் கூட டப்பிங், உரிமை குரல் வந்து தெலுங்கு படத்தினுடைய டப்பிங், நினைத்ததை முடிப்பவன் டப்பிங். ஆனா இது வந்து இவங்களுக்காகவே வந்து அந்த உருவாக்குறாங்க. நேற்று நாளைய ரொம்ப அழகா உருவாக்கி அந்த படத்தை எடுக்கிறாங்க. நல்ல வெற்றி படம். அதுல அசோகன் பேசிய விஷயங்கள்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அவருடைய மகன் வின்சென்ட் வந்து அதெல்லாம் கிடையாது, எங்களுக்கு வந்து உறுதுணையாக இருந்தவர் எம்ஜிஆர் தான் அப்படின்னு சொல்லும் போது நம்ம அவங்க வீட்டாளுக பேச்சத்தான் கேட்க வேண்டியது இருக்கே தவிர எதிரணியினர் பேசக்கூடிய அந்த புகார்களுக்கெல்லாம் நாம் செவி மடுக்க தேவையில்லை. ஆக இந்த மாதிரி இவர் சினிமாவிலையும் நடிச்சு கட்சியையும் நல்லா வளர்த்து கொண்டு வரும்போது நிறைய ஏழை மக்கள் வந்து எம்ஜிஆருக்கு உதவுறதுக்காக வந்து வாசல்ல நிக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சம் பாட்டிமார் கொண்டு வந்து காசு கொடுக்குறாங்க. அப்புறம் பாட்டிமார் சுகம் இல்லாதவங்க வர்றாங்க, எனக்கு கால் வலிக்குதுப்பா கை வலிக்குதுப்பான்னு வந்து அங்க உட்கார்ந்து இருக்காங்க. எம்ஜிஆர் அவங்கள தன்னுடைய டாக்டர்கிட்ட அனுப்பி கால் கை வலியெல்லாம் பார்க்க சொல்றாரு. இப்படிப்பட்ட ஒரு மனிதநேய நடவடிக்கைகள் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. சினிமாவிலையும் அவர் தன்னுடைய கட்சி கொள்கைகளை ஒரு பக்கம் பிரச்சாரம் செய்து கொண்டு அதுக்கேத்த மாதிரி பிளான் பண்ணி திட்டமிட்டு செய்யறாங்க. இங்க வந்து தொண்டர்கள் ரொம்ப குவியறனால ஷூட்டிங் எல்லாமே கொண்டு போய் கர்நாடகால வச்சுக்கிறாங்க. கர்நாடகால வச்சு ஒரு மாசம் 15 நாள் 20 நாள் அல்லது பாட்டு எல்லாமே காஷ்மீர், இங்க வச்சு எதுவுமே ஷூட் பண்றதுல காஷ்மீர்ல வச்சு ஷூட் பண்றது, இப்படிமா வந்து அவர் ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி செய்துட்டு வர்றார். இந்த அபரிமிதமான வளர்ச்சியும் எம்ஜிஆர் ஒன்னும் பண்ண முடியலையே, சினிமாவிலையும் அவரை வீழ்த்த முடியல, அரசியல்லையும் வீழ்த்த முடியல, ரெண்டிலையுமே ரெட்ட குதிரை சவாரி செய்து கொண்டு வருகிறாரேன்னு நினைச்சு என்ன பண்றாங்க இந்த திமுகவினர் வந்து அவரை கொலை பண்ண திட்டம், ஆளை க்ளோஸ் பண்ணிடுவோம். ஒரு முறை அவருக்கு சாப்பாட்டுல விஷம் வச்சு அவர் சாப்பிடுற நேரத்துல அந்த சமயக்காரர் வந்து அண்ணே சாப்பிடாதீங்கன்னே, நான் சாப்பாட்டுல விஷம் வச்சிருக்கேன். அப்படியே எம்ஜிஆருக்கு ஹார்ட்டே நின்றுது. என்னையா உனக்கு நான் என்ன குறை வச்சேன், என்கிட்ட வேலை பார்க்கிற எல்லாரையும் நான் எங்க கூட பிறந்த சகோதரன் மாதிரி நினைக்கிறேன், உனக்கு விஷம் வைக்க எப்படி மனசு வந்துச்சு அப்படின்ட்டு அப்புறம் அதுக்கு பிறகு வந்து ஒரு உண்டு காட்டிய வைக்கிறாங்க. சாப்பாட்டை வந்து சோதிச்சு யாராவது சாப்பிட சொல்லி மற்றதுக்கு வச்சு அதெல்லாம் பார்த்து காக்காக்கு வச்சு நாய்க்கு வச்சு ஆட்களுக்கு வச்சு அப்படியெல்லாம் பார்த்து அதுக்கு பிறகுதான் எம்ஜிஆரை சாப்பிட வைக்கிறாங்க. இந்த மாதிரி ஒண்ணு நடந்திருக்கு. இது பாக்கியராஜ் பேட்டியில கூட பார்க்கலாம், இந்த உண்டு காட்டின்னு ஒருத்தர் இருந்ததாக. இது ஒரு பக்கம் எம்ஜிஆருக்கு வந்து கொலை முயற்சி நடக்குது. இன்னொரு நாள் என்ன ஆகுது, எம்ஜிஆர் ஆபீஸ்லயே வந்து டைரக்டா ஆட்களை குலகாரங்களே உள்ள வந்துடுறாங்க. அப்ப அங்க யார் இருப்பான்னா அவருடைய அசிஸ்டன்ட் மகாலிங்கம் இருப்பாரு, டிரைவர் கதிரேசன் இருப்பாரு, அப்புறம் எம்ஜிஆர் முத்துன்னு ஒருத்தர், அவர் எங்க ஊர் பக்கத்துல திருப்போணத்தை சேர்ந்தவர், அவர் அங்க இருப்பாரு. இப்ப உள்ள நினைவில்லம், அப்ப உள்ள ஆபீஸ், அந்த 3 பேர் இருப்பாங்க, பிளஸ் ஒரு கூர்கா இருப்பாங்க. ஒரு நாள் இவங்க எல்லாம் சாப்பிடும் போது அந்த கூர்கா எம்ஜிஆர் உள்ள வர்றாரு, கூர்கா ரூமுக்குள்ள உட்காந்து சமைச்சுக்கிட்டு இருக்காப்புல. எம்ஜிஆர் பாக்குறாரு, என்ன செய்யறேன்னு, நைட்டுக்கு சமைக்கிறேன், மத்தியானத்துக்கு என்ன பண்ணுவேன், மத்தியானம் இங்க 2 சாப்பாடு வாங்குவாங்க, நாங்க 4 பேர் சாப்பிட்டுக்கிறோம், அப்புறம் ஏன் நைட்டுக்கு மட்டும் சமைக்கிறேன்னு எம்ஜிஆர் உள்ள போய், ஏன் அந்த ஒரு ஆளுக்கு சோறு போடுற வசதி ராமச்சந்திரனுக்கு இல்லையா அப்படின்றாரு. இந்த 3 பேரும் அப்படியே ஷாக் ஆகி பாக்குறாங்க, என்னன்னே அப்படின்றாங்க. நீங்க வாங்கி சாப்பிடறதுல அவங்களுக்கும் கொடுங்கப்பா அப்படின்னு. சரி அப்ப நைட் சாப்பாடு நாங்களே கொடுத்துடுறோம், நாங்க எல்லாருமே 4 பேருமா நைட் சாப்பாடு வெளியே வாங்கி சாப்பிடுறோம் அப்படின்றாங்க. அவனுக்கு எவ்வளவு சம்பளம்ன்றாங்க, 150 ரூபா, 300 ரூபா கொடுங்க. திடுதுப்புன்னு அவருக்கு வந்து அவன் குடும்பத்தை விட்டுட்டு ஒத்தையில வந்து உட்கார்ந்து ஒருத்தன் உல வச்சு சோறாக்கணுமா அப்படின்ட்டு அப்படி சொல்லிடுறாங்க. அந்த அளவுக்கு அவர் ஒவ்வொருத்தர் மேலையும் கருத்து செலுத்து. ஒரு நாள் என்ன ஆகுது, இவங்க அந்த மகாலிங்கம், அந்த கதிரேசன், முத்து, இவங்க எல்லாம் முன்னாடி 2 பேர் பின்னாடி 2 பேர், 2 கேட் இருப்பாங்க. அப்ப காரு கிட்ட ஏதோ அசைவு தெரியுதுன்னு அப்படி கிட்ட வந்து 2 பேரும் பார்த்தா 2 ஆளு காரு அந்த வீல் கிட்ட உட்கார்ந்து இருக்காங்க. அப்ப மகாலிங்கம், கதிரேசன், முத்து 3 பேரும் வந்து அவங்கள பின்னால கூடி கைய பிடிச்சு மடக்கி 2 பேரையும் கட்டி போட்டுறாங்க. இவங்க 4 பேர் இருக்காங்களா, அவங்க 2 பேர்
எப்பவும் பின்னாடி வந்து கைய பின்னாடி பிடிச்சு மடக்கிட்டா அவங்களால எந்த ஒரு செயல்பாடும் செய்ய முடியாது. அப்படி மடக்கி கட்டி போட்டுட்டு போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி, அருள் அவர் தான் அப்ப ஐஜியா இருக்காரு, இப்ப வந்து கைது பண்ணிட்டு போயிடுறாங்க. கைது பண்ணிட்டு போன பிறகுதான் தெரியுது அவங்க யாருன்னா பரோல்ல வந்த ஆயுள் தண்டனை கைதிகள். பரோல்ல ஆயுள் தண்டனை கைதிகளை கூட்டிட்டு வந்து அழைச்சிட்டு வந்து எம்ஜிஆரை கொலை செய்யறதுக்கு திட்டம் போடும். இப்படி எத்தனையோ கதைகள், எத்தனையோ சவால்கள் எம்ஜிஆர் சந்தித்து வந்திருக்கிறார். அடுத்த எபிசோட்ல இன்னொன்னு. நன்றி, வணக்கம். இந்த காலத்து இளைஞர்கள் வந்து பழைய விஷயங்களை, இப்போ நம்ம சரித்திரம் படிக்கிற மாதிரி நம்முடைய பழைய நம்ம நாட்டில் நடந்தது, தலைவர்கள் எப்படி எப்படி வந்து ஆட்சி செஞ்சாங்க, என்னென்ன சாதுரியத்தை பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறத இந்த காலத்து இளைஞர்கள் வந்து தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் வந்து எம்ஜிஆரை பற்றிய சில சுவையான தகவல்களை நம்ம சொல்கிறோம். அதிமுகவின் 50 ஆண்டு கால வரலாற்றில் சிறப்பு சேர்க்கும் விதமாக எம்ஜிஆரின் அரசியல் பயணம், அண்ணா முதல் அண்ணா திமுக வரை வரலாற்று தொடர் ஒவ்வொரு திங்கள் மற்றும் வியாழன் மாலை 5 மணிக்கு உங்கள் எம்ஜிஆர் டிவி யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். காண தவறாதீர்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கானையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க.